ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை வாசிப்பதற்காக எடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளை இட்டபடியினால் அப்படி சொன்னவன் அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலினாலும் விலங்குகளால் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தருக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன் லேகியோன் என்று அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேக பன்றி கூட்டங்கள் மலை மேல் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றி கூட்டங்களுக்குள் போகும்படி தங்களுக்கு கட்டளையிட கொடுக்கும்படி பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசு அந்த மனுஷனை விட்டு பன்றிகளுக்குள் புகுந்து அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து அமிழ்ந்து போட்டது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாசித்த இந்த பகுதியில் ஒரு மனிதனை குறித்து, பிசாசு பிடித்திருந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்குள் அநேக பிசாசுகள், பல ஆயிரங்கள் பிசாசுகள் இருந்ததாக வேதாகமம் சொல்லுகிறது. இந்த பிசாசு பிடித்திருந்த இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் பிசாசை பார்த்து இவனை விட்டு போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது உன் பெயர் என்ன என்று கேட்கிறான். நாங்கள் அநேகராக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் லேகியோன் என்று சொன்னோம். நாங்கள் அநேகராக இருக்கிறோம் என்று சொன்னப்பட்டது. அநேகராக இருக்கிறபடினால் அவருடைய பெயர் லேகியோன் என்று சொன்னது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு வரும் பொழுது அவனை நிர்வாணமாக ஆக்கிவிடுகிறது. முதலாவது, ஒரு மனிதனுக்குள் பிசாசு வரும் பொழுது அந்த மனிதனை பிசாசு நிர்வாணமாக ஆக்கிவிடுகிறது. அவனை கட்டப்பட்டவனாய் மாற்றிவிடுகிறது. பிசாசு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனை நிர்வாணமாக்கி விடுகிறது. இரண்டாவது, அவனை கட்டப்பட்டவனாய் மாற்றிவிடுகிறது. அதுக்கடுத்து வனாந்தரத்தில் சமாதானம் இல்லாதபடி ஆக்கிவிடுகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன். இந்நாட்களிலும் மனிதர்களுக்குள் மனிதர் சமாதானம் எடுத்து போடப்பட்ட காலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகையினாலே ஒரு மனிதர்களுக்கு ஒரு மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சமாதானமாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. காரணங்கள், அவனுக்குள் சமாதானம் எடுத்து போடப்பட்ட காலமாக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் தருகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சமாதானத்தை தருவதற்காகவே இயேசு வந்தார். ஆனால் பிசாசு சமாதானத்தை, ஒரு மனிதனுக்குள் பிசாசு வரும் பொழுது அவனுக்கு சமாதானத்தை எடுத்து போடுகிறான். இயேசு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனை சுயாதீனம் உள்ளவனாய் மாற்றுகிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனை கட்டுக்களில் இருந்து விடுதலை பெற்றவனாய் மாற்றுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் கல்லறைகளிலே கூக்கர்லி இட்டு கொண்டு பிசாசு பிடித்த மனிதர்கள் இன்றைக்கு பார்க்கும் பொழுது இரவில் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து, கூக்கரில் இட்டு கொண்டு சமாதானமற்றவர்களாய் இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த பிசாசு இந்த மனிதனை விட்டு போகும் பொழுது அநேக சேதங்கள் ஏற்படுத்துகிறது. பன்றியை வைத்து லாபம் சம்பாதித்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதரனே, இந்த பிசாசு ஆகையினால தான் ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள் கடந்து வரும் பொழுது அவனுக்குள்
பெரிய அந்த பிசாசு அவனை விட்டு விலகும் பொழுது அவன் பெரிய நஷ்டத்துக்குள்ளாக ஆக்கப்படுகிறான். சிலர் நினைக்கலாம், நான் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கும் பொழுது என்னுடைய கைகளில் எவ்வளவு பணங்கள் இருந்தது, இப்பொழுது நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேனே, இப்பொழுது என்னுடைய கையில் பணம் இல்லையே என்று சொல்லி அநேகர் இதை குறித்து ஆராய்ந்து அறிந்து கொண்டு விடையே தெரியாமல் இருக்கலாம். காரணங்கள் என்ன என்றால், உனக்குள் முதலாவது பிசாசுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாய். பிசாசுக்குள் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் அவன் யாருக்கு இடம்? பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான். இப்போ இயேசு அவனுக்குள்ளே வந்தபடியினால இவனிலிருந்து இந்த பிசாசு வெளியேறும் பொழுது அநேக நஷ்டங்கள் ஏற்படுத்தி விட்டுத்தான் போகும். ஆகையினால தான் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு சில உபத்திரவங்கள், சில கஷ்டங்கள், சில வேதனைகள், சில இழப்பீடுகள் எல்லாம் வந்துகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிசாசு பிடித்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. முதலாவது அவனுக்கு சமாதானம் இல்லை. அவனுக்கு ஒரே கூக்குரல். அவன் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான். அவனை வஸ்திரம் தரிய விடாமல் நிர்வாணமாக்கி போட்டு விட்டது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய ஆண்டவரோ ஒரு மனிதனுக்குள் கடந்து வரும் பொழுது அவனை வஸ்திரம் தரிக்க வைக்கிறார். வஸ்திரத்தை தரிக்க வைக்கிறார். முதலாவது அவனுக்கு நிர்வாணங்களை மூடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு நீ உள்ள வரும் பொழுது இந்த இயேசு உனக்குள்ள பெரிய சமாதானத்தை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவராய் இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அநேகம் பிசாசுகள் இருந்தபடினால இயேசு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், முதலாவது இவனை விட்டு வெளியேறு என்று. அந்த வெளியேறுவதற்கு பிசாசுகளுக்கும் இயேசு செவி கொடுக்கிறார். எங்களை பாதாளத்துக்கு அனுப்பாதிரும், இந்த பன்றி கூட்டத்துக்குள் அனுப்பும் என்று சொல்கிறார். அந்த இயேசுவோ அதுக்கும் செவி கொடுத்து போங்கள் என்று சொல்கிறார். அதை பிசாசு கேட்டதற்கும் தேவன் கட்டளை கொடுக்கத்தான் செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரியே, இந்த நாளிலும் நீங்கள் யாருக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? இயேசுவுக்கா, பிசாசுக்கா? பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் வேதவசனம் சொல்கிறது, இந்த மனிதனுக்குள் பிசாசு வரும் பொழுது இந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவனுக்குள் பிசாசு வந்தபடினால அவன் வீட்டில் தங்கி தரிக்க முடியாது. அவன் மனாந்திரத்தில் கிடக்கிறான். மனாந்திரம் என்றாலே வருத்தங்கள், தரித்திரம். தரித்திரம், எதை தொட்டாலும் தரித்திரம், எதை தொட்டாலுமே வேதனைகள். இப்படிப்பட்ட தரித்திரத்தோடு கூட காணப்படுகிறாய். இது பிசாசினால் வரக்கூடிய தந்திரமான காரியங்கள். மனிதனை ஆண்டவர் சொல்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். பிசாசிலிருந்து நாங்கள் எப்படி ஐயா விடுதலை பெற முடியும் என்று நீங்கள் கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறீர்களா? வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்படி அவன் ஓடி போகும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பிசாசு இந்த மனிதனை விட்டு ஓடி போகும் பொழுது பன்றி கூட்டத்திற்குள் புகுந்து பன்றி மேய்த்தவர்கள் அதனால் லாபம் அடைந்த மக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இதே போலதான் மனிதனை விட்டு பிசாசு போகும் பொழுது மனிதனுக்கு எதையாகிலும் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனுக்கு சமாதானத்தை தருகிறார். அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்துகிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் வஸ்திரத்தை உடுத்தி வித்து இயேசு அண்டையில் உட்கார்ந்திருக்கிறதையும் அவர்கள் அந்த பட்டணத்தார் கண்டு, பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வஸ்திரத்தை தரித்து அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, பிசாசுகள் புறப்பட்டு போன அந்த மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டான். ஒரு மனிதன் பிசாசு இன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் ஒரு மனிதன் சபைக்கு வரும் பொழுது அவனால் அமைதியாக கிறிஸ்துவுடைய வார்த்தையை அமைந்திருந்து கேட்க முடியாது. அவன் எப்போ சபையில் முடியும்? வேத வசனத்தை எப்போ முடிப்பாங்க? அந்த தேவ பிரச்சனத்தை நிரம்ப முடியாது. தேவ பிரச்சனத்தினுடைய வார்த்தையை கேட்க முடியாது.
அப்படிப்பட்டதான மக்கள் இன்னைக்கு அநேகம். ஆகையினால பிரசங்கத்தை குறித்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சலிப்பு. என்ன எப்பொழுதும் பிரசங்கமா வேதவசனமா அண்டு அந்த சலிப்புத்தன்மை எப்பொழுது அப்படின்னா, பிசாசு ஒரு மனிதனுக்குள் உட்படும் பொழுதுதான் பிரசங்கத்தை குறித்த ஒரு சலிப்புத்தன்மை. ஆனால் இந்த இடத்துல பிசாசு அவனை விட்டு நீங்கின பின்பு கிறிஸ்துவனுடைய பாதத்தின் அருகே வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவன் அமர்ந்திருந்தான் என்று வேதவசனம் சொல்லுது. வஸ்திரத்தை தரித்து கொண்டு என்றால் என்ன? வஸ்திரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவனுக்கு வஸ்திரம் துதியின் வஸ்திரம், சமாதானத்தின் வஸ்திரம், இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் அவனுக்கு தரிப்பிக்கப்படுகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாருக்கு இடம் கொடுக்கிறா? பிசாசுக்கா அல்லது இயேசுவுக்கா? இயேசுவுக்கு நீ இடம் கொடுத்தீனா உனக்கு அவர் வஸ்திரத்தை தரித்து அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்திருப்பதை நீ பிரியப்பட்டிருப்பாய். நீ பாதத்தின் அருகே உட்கார்ந்து இருக்கிறத பிரியப்பட்டு இருப்பாயானால் இயேசு அநேக அற்புதங்களை செய்வார். மரியாள் பாதத்தின் அருகே உட்கார்ந்திருந்தார். அவருடைய வீட்டில் லாசருங்கிற மனிதன் மரித்து போனான். இயேசு 4 நாட்களுக்கு அப்புறம் இயேசு அவனை உயிரோடு எழும்பினார். யார் மேல் தேவன் இந்த இயேசு பிரியமாக இருக்கிறார்? அவருடைய வார்த்தையில் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற மக்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை தியானிக்கிற மக்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த இயேசு மரியாள் மேல் பிரியமாயிருந்தார், அந்த குடும்பத்தின் மேல் பிரியமாயிருந்தார். மார்த்தாலும் மரியாளும் இயேசு தன்னுடைய வீட்டிற்குள் கடந்து வந்தார் என்று அறிந்தவுடன் மார்த்தாலோ பற்பர வேலைகளை வீட்டை ஒழுங்கு வைப்பதும் வரக்கூடிய மனிதர்களை விசாரிப்பதும் இதிலேயே கவனம் வைத்து கொண்டிருந்தார். ஆனால் மரியாளோ சரீரத்தை எந்த விதமான கஷ்டத்துக்கும் ஒப்புக்கொடாமல் அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பதில் அதிகம் கவனம் செலுத்தினார். ஆனால் இப்பொழுது சரீரத்தை கஷ்டப்படுத்தி வேதனை அடைய வைத்து பற்பல வேலைகளினால் மாம்ச பிரகாஜமான வேலைகளை பார்த்து வீட்டு வேலைகளை பார்த்து மனசோர்வடைந்து கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறான், நான் ஒத்தையில் இந்த வேலையை பூரா நான் செய்கிறேனே, என் சகோதரி என்னை விட்டுட்டு வந்துட்டாலே, நீர் சத்தம் போடக்கூடாதா என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறார், மரியாள் எடுத்துக்கொண்டது நல்ல பங்கு என்று சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரர்களே, 3 வகையான கூட்டத்தை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று, பிசாசு பிடித்த இருந்தால் அந்த மனிதனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியாது, அவனால் சமாதானமாய் இருக்க முடியாது. இன்னொன்று, மாம்சத்துக்குரிய மக்கள் இருப்பார்களானால் அவர்களாலும் தேவ சமூகத்தில் தன்னை அடக்கி தன்னுடைய சரீரங்களை அடக்கி அவர்களால் உட்கார்ந்து வேத வசனங்களை கேட்க முடியாது. ஏனென்றால் அவருடைய பார்வைகள் எல்லாம் உலகத்தின் மேலும் உலகத்தினுடைய காரியத்தின் மேல் இருக்கிறபடினாலே அவர்களால் உட்கார்ந்து அந்த வார்த்தையை சற்றேதும் கேட்க முடியாது. காரணங்கள் என்ன என்றால் அவர்களுக்கு உலக சிநேகம் அதிகமாக இருக்கிறபடினால், உலக சிநேகம் இருக்கிறபடினால் இருக்கிற மக்களை பார்த்தால் அதிகமாக சரீரத்தில் சோர்வடைந்து சரீரத்தில் வியாதிப்பட்டு கடைசியில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் மக்களுக்கோ கர்த்தர் அவருடைய சரீரத்தில் பலன், காண்டாமிருகத்திற்கு ஒப்பான பலன் கொடுக்கிறார். இன்றைக்கு பார்க்கும் பொழுது சுற்றி முற்றும் பார்க்கும் பொழுது ஐயோ வேதனை, வியாதிக்கு மருந்து செலவு, ஐயோ சுகர் வியாதி, ஐயோ தைராய்டு வைடு,
சுகமாக்க முடியாத வியாதிகள். இப்படிப்பட்டதான வியாதிகள் காரணங்கள் என்ன அப்படின்னா, உலகத்தின் சிநேகம் அவர்களை ஆண்டு கொண்டபடினாலே வியாதி அவர்களுக்குள் கடந்து வருகிறது. சரீரம் சோர்வுபட்டு போகிறபடினாலே அவர்களுக்கு வியாதி கடந்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வேத வசனத்தில் பிசாசு இருக்கும் பொழுது அந்த மனிதனால் சபைக்குள் கடந்து வரவோ அல்லது கிறிஸ்துவனுடைய வார்த்தையவோ அவனால் கேட்க முடியாது. பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் கட்டப்பட்டவனாக, வனாந்தரத்தில் கூக்குலிட்டு கொண்டிருக்கிறவனாக. வனாந்தரம் என்றால் எதை குறிப்பிடுகிறது என்றால் வேதனை. ஐயோ வேதனை, 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 கஷ்டங்கள், வருத்தங்கள், தரித்திரம். இப்படிப்பட்ட தரித்திரத்தினால, சமாதான கேட்டுனால அந்த மனிதன் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். ஐயோ, என்னை காப்பாற்றுவார் யார்? இன்றைக்கும் நீர் காப்பாற்று யார் என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா? இந்த கிறிஸ்து இன்றைக்கும் அவர் மரிக்கவில்லை. மரித்தது உண்மைதான், ஆனால் உயிரோடு கூட இருக்கிறார். மற்றவர்கள் சொல்வார்கள் மரித்தது உண்மைதான். கிறிஸ்தவர்கள் வருஷந்தோறும் இந்த மாதத்தில் மாத்திரமே 7 வார்த்தை 7 மும்மணி தியானம் என்று சொல்லி ஏற்படுத்துகிறார். ஆனால் எதற்காக இதெல்லாம் தேவன் இந்த மனிதர்கள் நம் முற்பிதாக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், மனிதன் எப்படி ஆகிலும் தடவி அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி பாரம்பரிய காரியங்களை நம் முற்பிதாக்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சடங்குகளை மாத்திரமே நம்ம எடுத்துக்கொள்கிறோமே தவிர, உண்மையாகவே அதில் உள்ள காரியங்கள் என்ன, அதை எடுத்துரைக்கவும் நமக்கு ஆட்கள் இல்லை. எடுத்து உரைத்தாலும் பிசாசு நம்மளுடைய செவிகளை கேட்க விடாதபடி நம்முடைய செவிகளை அடைக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், பிசாசு பிடித்த அவன் லேகியோன் ஒரு மனிதனுக்குள் பிசாசு பன்றி கூட்டத்துக்குள்ளே போச்சு. பன்றி கூட்டமே பிசாசுக்குள்ளே இருக்க முடியல. பன்றி அசுத்தமானது, ஆனால் அசுத்தமானதுக்குள்ளேயே அந்த பிசாசு போன உடனே அதாலே உயிரோடு வாழ முடியல. இந்த பிசாசு எனக்குள்ளே வந்துட்டு இனி நான் உயிரோட வாழவா என்று சொல்லி அவைகளே மேட்டிலிருந்து கீழே விழுந்தது. ஆனால் அதை விட கேவலம் மனுஷன். அப்போ எத்தனையோ வருஷமாக இவனுக்குள்ள அந்த பிசாசு குடிகொண்டு இருக்கிறது. அவனுக்குள்ள கட்டப்பட்டவனாக, கல்லறையில் தனித்திருக்கப்பட்டவனாக, ஐயோ வேதனைகள் வேதனை, நிர்வாணப்படுத்தப்பட்டவனாக காணப்பட்டிருக்கிறான். அருமையான சகோதரனே, இந்த கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்து, ஆனால் பிசாசை பார்த்து போ என்று சொன்னார். பிசாசுக்கும் அவர் செவி கொடுக்கத்தான் செய்திருக்கிறார். எங்களை பாதாளத்துக்கு நீர் அனுப்பாதிரும், எங்களை பாதாளத்துக்கு நீர் அனுப்புகிறானால் அனுப்பாதிரும், அதற்கு பதிலாக இந்த பன்றி கூட்டத்திற்குள் அனுப்பும் என்று இந்த பிசாசுகள் கேட்டது. தேவன் அதற்கும் செவி கொடுத்து போங்கள் என்று சொன்னார். போங்கள் என்று சொன்ன உடனே பன்றி கூட்டமெல்லாம் சேதமடைந்து, பன்றி மேய்த்தவர்களுக்கு பெரிய சேதம். ஆகையினாலே கிறிஸ்துவை அந்த கிராமத்துக்குள் வரவிடாதபடி தடை செய்தார்கள். வர வேண்டாம், நீர் வந்தாலே எங்களுக்கு பெரிய இழப்புகள் ஏற்படும், பெரிய தரித்திரங்கள் ஏற்படும். இன்றைக்கும் அநேக மனிதர்கள் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காரணங்கள் என்ன? இப்படிப்பட்டதான சேதங்கள் ஏற்படும், இப்படிப்பட்டதான காரியங்கள் ஏற்படும் என்ற பயத்தினாலே மக்கள் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆனால் கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் அழகான மனிதனை பிசாசு அலங்கோலமாக்கி வைக்கிறது. பாருங்கள், ஒவ்வொரு வருட காலமாக விக்கிரங்களை ஆராதிக்கிற மனிதர்களை பாருங்கள். எவ்வளவு மனிதனை பார்த்தா எவ்வளவு அழகான மனிதன், அவனை குரங்காக்கி, அவனை மிருகமாக்கி, அவனை அலங்கோலமாக்கி, அவனை பிச்சை எடுக்கிற வண்ணமாக வேஷமிட்டு, ஐயோ வேதனை வேதனை, இப்படியாக பிசாசு மனிதனை மாற்றுகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதரனை சகோதரி, ஒரு மனிதனுக்குள் இயேசு வரும் பொழுது பாருங்கள், அவனுடைய முக அழகு, அவனுடைய சரீரத்தின் அவனுடைய வஸ்திரத்தினுடைய
காரியங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள், எவ்வளோ அழகு. அந்த அழகை பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் பார்க்க முடியாதா என்று சொல்லி அப்படிப்பட்டதான அழகுள்ள மனிதனை அலங்கோலமாக்குகிறது பிசாசு. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கிறீர்கள்? பிசாசுக்கா அல்லது தேவனுக்கா? இயேசு அந்த கிராமத்திற்கு வந்து பிசாசை துரத்தினார். பிசாசை துரத்தின வேளையில் அந்த பிசாசு போகிறதுனால அந்த இடத்துல பெரிய நஷ்டங்கள் ஏற்படுகிறது. நஷ்டத்தை பார்த்து இயேசு வேண்டாம் என்று விலகி போய் நிற்கிறாயா? நஷ்டத்தை பார்க்காதே. இயேசு அதைவிட மேலான நன்மைகள் உனக்கு செய்வார். அதைவிட மேலான நன்மைகள் வேத வசனம் சொல்லுது. அவருடைய பாதங்களுக்கு கீழ் பொன்னும் அவருடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கிறது, வெள்ளியும் அவருடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கிறது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரிய, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்பாயா? இவர் உனக்குள் வரட்டும், இவர் அலங்கோலமான வாழ்க்கையை மாற்றட்டும். இப்பொழுது இடம் கொடு. உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், அவனுடைய மகிமையான கரம் வெளிப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, பிசாசுகள் அகண்டு போகட்டும். இரவில் பிசாசுடைய பிடியில் ஆண்டவரே அலறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, மாறாத கிருபை வெளிப்படுத்தும், அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்யும்படியாக இந்த வார்த்தை யாருடைய செவிகளெல்லாம் கேட்கிறதோ அந்த மக்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அவருடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களையும் அடையாளங்களை செய்ய பெரிய காரியம். ஏசப்பாவுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ.